செய்யும்படியாக, கர்த்தர் நமக்காக வழி உண்டாக்கும்படியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. ஆண்டவரே பொல்லாத போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு 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 உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்காக வெளிப்பட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றப்படத்தக்கவரே, புகழப்படத்தக்கவரே. உம்மை நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh Jesus, Holy Lord, hallelujah, hallelujah, hallelujah. Thank you அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஏதோ ஒரு நம்ம மண்டபத்துக்கு வந்தோம் என்றதான உணர்வு இல்லாமல் நாம் தேவனை ஆராதிக்கின்றோம் என்ற உணர்வுடனே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். நாம் தேவனை துதிக்கும்படியாக, நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது நம்ம கண்காட்சி பார்க்கக்கூடியதான இடம் கிடையாது. நம்ம எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Oh Jesus, hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. Jesus, Holy Lord, அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Thank you அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you ராஜா. ஹல்லேலூயா. ஜகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. பாதில் பரனாக நீயே, பாவி கட்காய் பலியானீர். அன்பால் என்னை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே. அன்பால் என்னை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே. ஜகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜகமதில் உதித்த ஜெய ஜோதியே, நரர் சேயர்கள் துதித்திடும் திருவடியே. பாவ இருள் நீக்க
பலியினிலே பரந்தாவிகள் பாவம் போக்க பலியானீரோ. பாவயிருள் நீக்க பலியினிலே பரந்தாவிகள் பாவம் போக்க பலியானீரோ. சாபத்தை மூற்றும் தலைத்திடவே சக்தியாக உயிர்த்தீரோ. சாபத்தை மூற்றும் தலைத்திடவே சக்தியாக உயிர்த்தீரோ. அருபா சொருபா அற்புதரே ஆனந்த பொற்பரனே. அருபா சொருபா அற்புதரே ஆனந்த சொற்பரனே. ஜகமதில் உதித்த ஜெய ஜோதியே நரசேயர்கள் துதித்தீர் திருவடியே. ஜகமதில் உதித்த ஜெய ஜோதியே நரசேயர்கள் துதித்தீர் திருவடியே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தினுடைய மக்களும் தேவ தூதர்களும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவரும் போற்றப்படத்தக்கவரும் ஆண்டவரே, எங்களை மீட்டெடுக்க இந்த பூமியிலே பிறந்தவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை உம்முடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்குமாக கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிறதான எல்லா காரியங்களை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமாய் ஆண்டவர் நேர்த்தியாக உடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக செய்யப்பட கடவுது. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வர வேண்டிய உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து வாரும். ஆண்டவரே, எங்களோடு இருந்து நீர் பேசும், உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிகாலையில் இயேசுவை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, தேவாலயமின்றே நாடி தேவதேவனை பணிந்திடவாரே. அதிகாலையில் இயேசுவை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, தேவாலயமின்றே நாடி தேவதேவனை பணிந்திடவாரே. அதிகாலையில் இயேசுவை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். வாரீர் 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 நாம் செல்வோம். அதிகாலையில் இயேசுவை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, தேவாலயமின்றே நாடி தேவதேவனை பணிந்திடவாரே. அதிகாலையில் இயேசுவை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, தேவாலயமின்றே நாடி தேவதேவனை பணிந்திடவாரே.
லார்ட். ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya. மாலும் மாலும் மிக்க ஆளும் நலிவினை போக்கு உண்மை நாட்டு தேவா நீராக வந்து நன்றி எடுக்கும் கத்தாவே.
வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே, மந்தையர்க்கு ஆனந்த மாட்சியளித்தோனே, மந்தையர்க்கு ஆனந்த மாட்சியளித்தோனே, வானப்பரன் எனும் ஞான குருவானை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. 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 கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாட வாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாட வாங்களே. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. லா 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 லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகின்றோம். நமக்கு குறைவான நேரங்கள் தான் இருக்கிறது. இயேசு ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை 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 மாட்சிமை நிறைந்தவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். கொஞ்சம் நல்லா வாயை திறந்து விடுதலையோட நம்ம வெளியே வந்திருக்கிறோம் பாருங்க. இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன இடத்துல நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு நல்ல விசாலமான இடத்துல நம்ம வந்திருக்கோம். ஸோ நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனிடத்துல அவர் நீடிய சாந்த குணமுள்ள தெய்வமாகவே அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவரிடத்துல பொறுமை இருந்தது, தாழ்மை இருந்தது. நம்மை மீட்கும்படியாகவே தன்னுடைய மரணம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு மேலான நாமம் கொடுக்கப்பட்டது.
Thank you, Jesus. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் திருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் திருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். 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 சேர்ந்து சொல்லுவோமா? வானவர் புவி. எஸ் ஆமென். வானவர் புவி மானிடரும் புகழ்ந்து பாடும்படியாகவே வானவர் புகழ் பாடிட பிறந்தார். ஒருமுறை கூட பொறுமை தாழ்மை பொறுமை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர். ஆமென். Oh yes, hallelujah. Jesus. Oh yes, Lord. Amen. Hallelujah. Amen. Thank you, அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 நமக்காக இந்த பூமியிலே வந்ததான தேவனை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமே. Hallelujah. 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 Jesus. அப்பா உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Hallelujah. 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 ஆமென். நம்முடைய பாவங்கள் போக்கவே
நம்முடைய சாபங்களை நீக்கவே அவர் இந்த பூலோகத்திலே வந்தார். ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்கும்படியாகவே, நம்மை மீட்கும் பொருளாகவே கர்த்தர் தன்னையே அர்ப்பணித்து ஒரு தெய்வம் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக அவதரித்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹalleluya ஹalleluya. Thank you அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமென். ஹalleluya.
வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா இருளையும் போக்கும் வெளிச்சமாக பேரொளியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஹalleluya ஹalleluya. அவர் வந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இனி நம்முடைய வாழ்க்கையில இருள் இல்ல, அடிமைத்தனம் இல்ல, பலவீனங்கள் இல்ல, போராட்டங்கள் இல்ல. நம்மை முற்றிலும் விடுதலையாக்கும்படியாகவே கர்த்தர் வந்தார். ஹalleluya. இருட்டோட்டும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். இருட்டோட்டும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். இதயம் மகிழும் திருநாள், இயேசுவின் பிறந்த நாள். இருட்டோட்டும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். இதயம் மகிழும் திருநாள், இயேசுவின் பிறந்த நாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பிறப்பின் வாழ்த்துக்கள். தோற்றும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். தோற்றும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். இதயம் மகிழும் திருநாள், இயேசுவின் பிறந்த நாள். பாவியாகிய நம்மை மீட்கும்படியாக இந்த பாவியனை மீட்க இந்த பாரில் தவழ்ந்த நாள். நித்திய வாழ்வை அளித்திடவே என் இயேசு உதித்த நாள். பாவியனை மீட்க இந்த பாரில் தவழ்ந்த நாள். நித்திய வாழ்வை அளித்திடவே என் இயேசு உதித்த நாள். மன்னர் பாவம் போக்க மறுவாக இந்த, மன்னர் பாவம் போக்க மறுவாக இந்த ஆதினில் இயேசு வந்த நாள். ஆதினில் இயேசு வந்த நாள். இருட்டோட்டும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். இருட்டோட்டும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். இதயம் மகிழும் திருநாள், இயேசுவின் பிறந்த நாள். இருட்டோட்டும் இன்பத் திருநாள். அப்படியே கத்துக்கிட்டவங்க பாடு பார்க்கலாம். இனிமை தங்கும் நல் பெருநாள். இருட்டோட்டும் இன்பத் திருநாள், இனிமை தங்கும் நல் பெருநாள். இதயம் மகிழும் திருநாள், இயேசுவின் பிறந்த நாள். ஒருமுறை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஒரு வருட பிறப்பின் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஒரு வருட பிறப்பின் வாழ்த்துக்கள். Hallelujah hallelujah. Yes Jesus hallelujah. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளையும் நீக்கும் எங்களுடைய தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah hallelujah hallelujah. Thank you அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை அவர் ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னம் விளங்க அவர் நடத்தி வருகிறார். தேவன் மீதியான பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில் இருக்கக்கூடியதான
செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களையும் நினைத்து எங்களை படைத்தீர். ஆனால் எங்களை நினைத்து எங்களை விடுதலையாக்கும்படிக்காக நீர் இந்த பூமியில் ஆண்டவரே மனிதனாய் உருவாகி கர்த்தாவே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களோட கூட நீர் வாசமாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் இந்த ஆராதனையில் பாடல்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேளையில் தேவன் எங்களோடு கூட பேச வேண்டிய வார்த்தைகளை உம்முடைய மகனை கொண்டு எங்களோடு கூட பேசி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும். வந்த ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறப்பா. தகப்பன ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் பிறந்த நோக்கம் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுக்கும்படிக்காக வந்திருக்கிறீர். அதை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். Praise the Lord. Hallelujah. Jesus. Amen. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். பக்கத்தில் கையை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுங்களேன். பக்கத்தில் கையை கொடுங்க எல்லாரும். பாருங்க ஃப்ரண்ட்டில் பாருங்க 2 ஜோடி பாருங்களேன். ரொம்ப கவனமே வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பிரைஸ் த லார்ட். கையை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுங்க பார்ப்போம். ஆமாம், எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சரி, எல்லாரும் சிரித்த முகத்தோட இந்த கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். என்ன வசி, கையை நல்லா தூக்கு. பிரைஸ் த லார்ட். ஆமென். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல. நம்ம ஒரு விடுதலையான ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். உண்மையாகவே நீங்கள் சந்தோஷமாக ஆராதிக்கணும், கர்த்தரை நல்லா உயர்த்தணும், விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாரும் மொத்தமாக என்ன பண்ணுறோம், கூடுறோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் பாட்டு பாடுறது, கை தட்டுறது, இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் பாடல் நமக்கு வந்து புதுசாக என்ன டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளால் எதிர்பார்த்த நேரத்தில் டிஸ்பிளே பண்ண முடியல. நம்ம எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் அதில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நேற்று நைட்டெல்லாம் இங்கேருந்து கிளம்பும் பொழுது ரொம்ப டைம் எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை மணியாக இருக்கும்? ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11 o'clock மேலே ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் போய் படுத்து தூங்குறதுக்கே 4-5 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டைமே இல்லாத சூழ்நிலை எவ்வளோ நம்ம பிரயாசப்பட்டாலும், ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. பண்ண வேண்டியதான ஒரு சூழ்நிலை, அப்புறம் ஆடியோ கரெக்டாக அமையல, ஒவ்வொரு பிரச்சனையும் இதெல்லாம் வந்து ரிகல்சர்னு போனால் அவங்களுக்கு தனியாக நம்ம கொடுக்க வேண்டியதான சூழ்நிலை வருது. ஸோ நிறைய பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் அற்புதமாக இந்த ஆராதனையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒருவேளை இது ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம் விடுதலையாய் ஆராதிக்கும்படியாக நேற்றைய தினத்துலலாம் கொஞ்சம் மனசுக்கு கவலையாகவே இருந்தது. இந்த இடத்துல சில காரியங்கள் நமக்கு வந்து ஃப்ரீடமாக செய்ய முடியாததுனால, ஆனாலும் ஒரு நாள் வரும், நிச்சயமாக நாம் விடுதலையாய் தேவனை ஆராதிக்க கர்த்தர் சபையை விரிவாக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக மெயினாக நம்மளுடைய கோஆபரேஷன் நான் என்ன செய்யணும், ஏது பண்ணணும், அவங்களா கேட்டு வந்து நின்று அவங்க செய்யக்கூடியதான ஒரு நிலைமையை நான் பார்க்குறேன். ஸோ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சாயந்தரம் நம்முடைய இதே இடத்துல சிறுவர் வாலிபர் நிகழ்ச்சிகள் இந்த இடத்துல நடக்கும். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பங்கு பெறணும், வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. ஆமென். குறைவாக இருக்குதே, ஆமென் சொல்லுங்க மட்டும் தான் வருவீங்களோ? இல்லை, ஒரு சிலர்லாம் வரல இன்னும் வாய்ஸ். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே வந்து ஒரு நற்செய்தி கூட்டமாகவே ஆஸ்பென் சாம் என்கிறதான ஒரு ஊழியக்காரரை நாம் அழைத்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை சாட்சி ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. அதை அவர் ஒருவேளை சொல்வார்னு நினைக்கிறேன் நான். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். புதிய ஆத்துமாக்களையும் கூட அழைச்சிட்டு வாங்க, கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று கேட்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் சாங் நம்ம பாட போகிறோம்.
சரி, ஓகே. அதற்கு முன்பாக ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். இது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரம். ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை ஏறெடுக்கப்படும். புதுமை பாலன் திருமண வேலன்
ஸ்பெஷல் சாங் வந்து சோசோ அவங்க பாடுவாங்க. When you decide to align, little did you know that your baby boy would come a storm with his side. Did you know that your baby boy would bring your strong? It is a little baby, it is the face of God. Ladies and gentlemen, let your baby go. தம்பி வந்து ரொம்ப சின்ன வயசுல பாடியிருக்காரு. ரொம்ப குழந்தையா இருக்கும்போது இந்த பிள்ளைங்களாம் பாடினதுங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க பாடுறதை இங்கே நான் கவனிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலை. அவங்க ஒரு பாடணும்னு ஆசைப்பட்டு கேட்கும்போது அது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்தோத்திரம், நாமம் மகிமைப்படுத்தும். ஈவினிங் வரக்கூடியதான இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அதற்கு நீங்கள் உங்களுடைய பகுதியிலிருந்து உங்களுடைய நண்பர்களை நாம் ஏற்கனவே அறிவித்ததை போல தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். யோவான் எழுதுனதான சுவிசேஷம், வேத புத்தகத்தில் யோவான் எழுதுனதான சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. Hallelujah. நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் பாடி உம்மை ஆராதித்ததை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் தாமே அப்பா அதில் மகிமைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிறதான இந்த வேத வார்த்தைகளை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே. நீரே எங்களோடு இருந்து பேசி ஆண்டவரே எங்களை ஆட்சி தேய்ச்சி அரவணைத்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை விளங்க பண்ணுவீராக. நாங்கள் இங்கிருந்து போகும் பொழுது தேவ ஆசீர்வாதத்துடனே போகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டி சொல்லிக்கொண்டு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வேத பகுதியில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான வேத பகுதி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 16வது வசனம். இப்ப நம்ம வாசித்த இந்த பகுதியில பார்க்கும்போது உலகத்தை
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அதாவது இந்த உலகமானது அது கெட்டு போய்விடக்கூடாது, நரகத்திலே தள்ளப்படக்கூடாது, இந்த உலகம் முழுவதும் அது ஒன்றுமில்லாமல் நாசமாக வேண்டும் என்கிற எண்ணத்துடனே கர்த்தர் வரவில்லை. அப்ப கர்த்தர் இந்த பூமியிலே வந்ததற்கான நோக்கத்தை பிதாவானவர் இங்கே குறிப்பிடுகிறார். இயேசுவானவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா, ஆமென். இயேசுவா இந்த பூமியில வந்தது எதற்காக? ரட்சிக்கப்படும்படியாக, நாம எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாராம்? இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறதான அத்தனை பேரையும் அவர் தம்முடைய வழியிலே நடத்தி பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் இங்க வந்ததற்கான நோக்கத்துல அவர் ரட்சிப்பை இங்க கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு வார்த்தை. அப்ப இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை கவனிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா டு சேவ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மளை கண்டம் பண்ணும்படி வராம நம்மளை காப்பாற்றும்படியாக, சேவ் பண்ணும்படியாக இல்லைங்களா வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் சோசோ என்றதான வார்த்தை அதுல தொடர்புடையதா இருக்குது. கிரேக்க வார்த்தையில கவனிச்சு பார்க்கும்போது சோசோ என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சோசோ அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்ம ரெஸ்கியூ பண்ணப்படுதல்னா ஒரு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிறோம், அந்த ஆபத்துல இருந்து நம்ம மீட்டெடுக்கும்படியாக இல்லைங்களா. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இப்ப பாருங்க ஏதோ ஒரு தீயணைப்பு துறையினர் அவங்க என்ன பண்றாங்க, போராடுறாங்க. யாரோ ஒரு ஆழ்துறை கிணறுல விழுந்தக்கூடியதான குழந்தைய மீட்டெடுக்கும்படியாக என்ன பண்றாங்க, போராடுறாங்க. அதே போல எங்கேயாவது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டு இருக்குதுன்னா அதுல இருந்து காப்பாற்றும்படியாக என்ன பண்றாங்க, போராடுறாங்க. அப்ப இந்த டேஞ்சர்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி டெலிவர் பண்ணும்படியாக, விடுதலை பண்ணும்படியாக, இன்னொரு விதத்துல நம்ம இதை சொல்லும் பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடியதான சூழ்நிலை. சில நேரங்களிலே நம்ம பல விதமான பாவங்களினாலே, போராட்டங்களினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கட்டப்பட்டிருக்கோம். இந்த கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலை பண்ணும்படியாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. வேற வார்த்தைகள் குறித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவர் ரெஸ்கியூ பண்ண வந்தார் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நீதிமொழிகள் 1:33 வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதே போல நம்ம ஆண்டவர் விடுதலை பண்ண வந்தாரு என்ற வார்த்தைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 வசனத்தையும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 29 வசனத்தையும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 8 23 வசனத்தை நீங்க அதை குறித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான பாவ கட்டுகளிலிருந்து நிறைய நேரங்கள்ல பாவத்திலிருந்து முழுமையா என்ன பண்ண முடியல அப்படின்னா விடுதலை பெற முடியல. தொடர்ந்து அந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், ஆளாகி கொண்டே இருக்கிறோம். எல்லாருமே பூர்ணமான விடுதலையை பெற்றுக் கொண்டோமா என்று சொன்னால் எல்லாருமே பூர்ணமான விடுதலையை பெற்றுக் கொள்ளல. இன்னும் நம்ம சில நேரங்களிலே பாருங்க ஏதோ ஒரு சலுகை அனுபவிக்கும்படியாக சில நேரங்கள் என்ன பண்றோம், போய் பேசுறோம். சில நேரங்கள் என்ன பண்றோம், நம்மளுடைய சர்டிபிகேட்லாம் வித்தியாசமா இருக்குது. அப்ப எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்கு. பாருங்க, தைரியமா ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைக்கு நான் தேவனுடைய பெயரை வைப்பேன், கர்த்தருடைய பெயர் ஏதாவது நான் வைப்பேன் அப்படின்ற அந்த ஒரு போல்டான ஒரு நிலைமையில என்ன பண்ண முடியல, யாரும் இருக்க முடியல. அவங்களெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க ஒரு பேர் இருப்போம், ஸ்கூல்ல ஒரு பேர் நம்ம கொடுத்துருப்போம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, we need some ஏதோ ஒரு என்ன சொல்றது, சலுகை ஏதோ நமக்கு தேவைப்படுகிறது. உடனே என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பேர்களை அங்கே மாத்தி கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்ப அதே மாதிரி கம்யூனிட்டி சேஞ்ச் பண்றது பாருங்க, இதுலயே இதே மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முழுமையான ஒரு விடுதலையை நம்ம என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல பாவத்திலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா விடுதலை பெற முடியல. பல நேரங்களிலே நம்முடைய கண்களினாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்க்கிற காரியங்களிலேயே தவறுகளை
செய்து விடுகிறோம். டிவிலையோ அல்லது போன்லயோ மற்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறி விடுகிறோம். இப்ப இந்த பாவங்களிலிருந்து பூரணமாக முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தனியா நீங்க வந்து போராடி நான் இதை ஜெயிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னா ஏதோ ஒரு 10 நாள் 20 நாள் தான் நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே தேவனை நாம் விசுவாசித்து நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் பண்ணுவாங்க, அதுல இருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மள பாவங்களில் இருந்து விடுதலை பண்ணும்படியாக கர்த்தர் பண்ணலாம் வந்தார். அதே மாதிரி குணமாக்கும்படியாக கர்த்தர் வந்தார். பல நேரங்களில் நாம் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, பொதுவா உடல் ரீதியாக சரீர ரீதியாக நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாங்க, சுகப்படுத்துகிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் வியாதிகளை பலவீனங்களை அதெல்லாம் நீக்கும்படியாக இந்த பூமிக்கு வர்றாங்க. சோசோன்ற வார்த்தையத்துல அர்த்தம் இருப்பாங்க. அப்ப இதை விடுதலையாக்கும்படியாக குணமாக்கும்படியாக கர்த்தர் பண்ணலாம் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்துல நம்ம இன்னும் குணப்படாம இருந்துட்டு இருக்கோம். பல பேர் பார்த்து சொல்றாரு, முன்பு நீ குணப்படு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வியாதியோட இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய இன்னர் மேன் என்ன பண்ணப்பட்டிருக்கான், உள்ளான மனுஷன் வந்து அவன் குணப்படாமலே காயப்பட்ட சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கான். உதாரணத்துக்கு ஒரு வேற வசனத்தை சொல்றேன். பொறாமையோ எலும்புருக்கி. எலும்புருக்கினா என்ன நோய்? எலும்புருக்கினா என்ன நோய் சொல்லுவோம்? டிவி இல்லைங்களா? அப்ப டிவி என்ன பண்ணுவா, எலும்பு உருக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுமா, அந்த எலும்புருக்கி நோய் எப்படி வந்து ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை வந்து உருக்கிட்டே இருக்குமோ, அதே போல ஆவிக்குரிய ரீதியா இருக்கக்கூடிய நம்ம ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறாங்க, அவன் அதை என்ன பண்ணிட்டே இருக்கோம், உருக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமான மனுஷனா இருப்பான். அவனால எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாம பரலோகத்துக்கு போவதற்கு கூட பெரிய முட்டுக்கட்டையா அவன் வந்து நின்றுடும். அருமையான கருத்து. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் குணமாக்கப்பட வேண்டும். பேதுருவின் சொல்வதை போல அவர் என்ன பண்ணணும், குணமாக்கப்பட வேண்டும். வேத வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம், ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதே போல பிரிசர்வ் செய்யப்படும்படியாக ஆண்டவர் வந்தார். பிரிசர்வ் என்று சொன்னால் கெட்டு போகாமல் அதை பாதுகாத்தல். நம்ம கெட்டு போகாமல் இருந்தா என்ன பண்ணுவோம், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரிட்ஜ் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அதை போட்டு வைப்போம். பாருங்க, மாத்திரை மருந்துலாம் வரும்பொழுது அந்த மாத்திரையில என்ன பண்றோம்னா, அதை கெட்டு போகாம இருக்கும்படியாக ஒரு சின்ன குட்டி பேக் மாதிரி என்ன பண்றோம், உள்ள போட்டு வைக்கலாம். நாள்பட்ட நாட்கள் வந்து அது நல்லா இருக்கணும், அந்த மாத்திரை கெட்டு போகாம இருக்கணும்னா, இப்ப நீங்க வந்து தைராய்டுக்கோ அல்லது மற்ற சில இதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அதுல உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன குட்டி பேக் வச்சிருக்கோம். சில நேரங்களில் பாருங்க, ஏதாவது பொருட்கள் கெட்டு போகாம இருக்கணும்னாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி ஒரு குட்டி குட்டி பேக் வச்சிருக்காங்க. அந்த கெமிக்கல் அது கெட்டு போகாது, வேற பூச்சிகள் வராது, அப்படி எல்லாம் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. அப்ப இந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது பாருங்களேன். இது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கெட்டு போகாமல் எதுவும் போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம எல்லாரும் பரலோகத்திற்கு போக வேண்டியது ஆண்டவருடைய விருப்பம். அப்ப பரலோகத்திற்கு போகும்படியாக கெட்டு போய்விடாமல் பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாராம், இந்த பூமிக்கு அவர் வந்தார். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, நம்ம வந்து ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். வேற வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த பகுதிக்குள்ள போனா அதெல்லாம் சுருக்கமா அதெல்லாம் சொல்லிட்டே போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். அதே போல லூக்கா 11:21 அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த இடத்துல பார்க்கிறோம். புது ரசம் புது துருத்தியில தான் ஊற்றப்பட வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த வார்த்தைகள் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம பழைய துருத்தில ஊற்றணும்னா என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா அது கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவே ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, கரெக்டான விதத்துல நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது அருமையான கருத்துக்களை நாம ஒழுங்கா தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்க்கை பாதுகாக்கப்படும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அருமையான தேவனுக்குள்ள இந்த வார்த்தையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்றதான இந்த ரட்சிப்பு என்றதான வார்த்தையில இப்படி நம்ம கவனிக்கிறத போல ஆண்டவர் வெளிப்பட்டதற்கான ஒரு 3 நோக்கங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லிடுறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். இங்க பாருங்க, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். பாருங்க, தன்னையே பலியா கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, பாவம் செய்யும் பொழுது ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ அதை பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி பலி செலுத்தி நம்ம நம்முடைய தோஷத்தை போக்க வேண்டும், பாவத்தை போக்க வேண்டும் என்று இல்லாம தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்ற வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப அதுவும் பாருங்க, கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இது கடைசி காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப இந்த பூமிக்கு வந்தாரோ அது கடைசி காலம் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. இன்னொரு விதத்துல பாருங்க, அத்திமரம் துளிர் விடும் பொழுது நீங்க என்ன பண்ண, கடைசி காலத்துல வந்திருக்கிறோன்றத 24ஆம் அதிகாரம் மத்தேயுல வாசிக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனம் உருவாக்கப்படும் போது, இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்படும் பொழுது அந்த அடையாளம். அப்ப கடைசி காலம்ன்றது நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம். இயேசு என்னைக்கு வெளிப்பட்டாரோ அன்னைக்கே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. அது மாத்திரமல்ல, அதே போல அத்திமரம் துளிர் விடுவதை காணும் பொழுது என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் என்கிற அந்த தேசம் உருவாக்கப்பட்டது பாருங்க. அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்திற்குள்ள இன்னும் நெருங்கி வந்துட்டோம் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய 24ல இந்த பூமியில நடக்க போகிறதான எல்லா பேர் அழிவையும் குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்க கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்கன்றத ஆண்டவர் என்ன பண்றார், அந்த இடத்துல தெளிவுபடுத்துறார். அப்ப நம்ம இன்னும் கடைசி காலத்திற்குள்ள ரொம்ப என்ன பண்ணிட்டே இருக்கோம், நெருக்கமா போய்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு உலக போர் வெடிக்கக்கூடிய அளவுல எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போர் பரவிக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட ஆரம்பிச்சது. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சண்டை போடுறதுல எவ்வளவு பேர் அடிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பேர் அழிஞ்சாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எதுவுமே வெளியில பெரும்பாலான அளவுக்கு வரவே இல்லை பாருங்க. ஆனால் இஸ்ரேல்ல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அப்ப நியூஸ் சேனல் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத அழிக்கப்பட்டிருக்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சு ஹமாஸோட சண்டை போட்டு அந்த காசாவோட பகுதிக்குள்ள நுழைஞ்சு, அதுக்கு பிறகு பாருங்க ஒவ்வொரு பகுதியாக உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணிட்டே இருக்கு, இன்னைக்கு சீரியா வரைக்கும் போயிடுச்சு. இப்ப அடுத்தது லெபனான் உள்ள நுழைஞ்சு சீரியா வரைக்கும் போயிருக்குது. அடுத்தது துருக்கிக்கு என்ன பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த போர் உடனே என்ன பண்ண போறது கிடையாது, நிக்க போறது கிடையாது, இது எக்ஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப இன்னும் நாம் கடைசி காலத்திலே நிற்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவும் கூட ஒரு வேளை பங்கேற்கக்கூடியதான நேரங்கள் வரலாம். இந்தியா வந்துச்சுன்னா இந்தியாவை சுத்தி பாருங்க கடல் இருக்குது, கடல்ல கொண்டு போர்க்கப்பல்லாம் நிறுத்தினாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான உலக பேரழிவுகளிலிருந்து நம்மை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி தேவனுடைய வருகைக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகைக்குள்ளாக நம்ம அத்தனை பேரையும் கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதான் வசனம் சொல்லுது, நாம் கெட்டு போகாமல் பாருங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வெளிப்பட்டதற்கான காரணம் பாருங்க, அவர் தன்னையே பலியாக கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம அத்தனை பேரையும் அவர்கிட்ட இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்றே வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் என்ன பண்ணாராம், வெளிப்பட்டார். யாருடைய கிரியைய? இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதற்காக பயந்து கொண்டு இருக்கிறோமோ, எதை நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறோமோ, எதை நினைச்சு நமக்குள்ளே ஒரு விதமான அச்சங்கள் இருக்கிறதோ அதை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், வெளிப்பட்டாராம். இந்த இடத்துல பிசாசினுடைய கிரியைகள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கு, பரவி கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையும் முடிவு கட்டக்கூடிய நாள் எப்ப தெரியுங்களா? கடைசி சத்துரு மரணம் பாருங்க. அந்த நேரத்துல
சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் அந்தி கிறிஸ்து தள்ளப்பட்டதான அந்தி கிறிஸ்துவும் மிருகம் என்று அழைக்கப்பட்டதான அந்த அந்தி கிறிஸ்துவ கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்டதான அந்த நரகத்துல சாத்தானும் தள்ளப்படுறான் பாருங்க. அப்ப சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அதனுடைய அடையாளமாக கர்த்தர் சாத்தானுடைய கிரியைகளை சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெயித்து முடித்திருக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை இல்லையா? கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லை இல்லைங்களா? யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரு. அப்போ ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் பெற்று அவர் பிசாசுடைய கிரியைகளை அழித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக மூன்றாவது காரியமாக பாருங்க, தமது மூலமாய் 1 பேதுரு 1:20 தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் வெளிப்பட்டாராம். இப்ப பாருங்க, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும் அப்படின்றத அங்க சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல நம்ம மனிதர்கள் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம். மனிதர்கள் மேல விசுவாசம் வைக்காதீங்க, முழுக்க முழுக்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. நம்பிக்கை என்றால் வேற, விசுவாசம் என்றால் வேற. நம்ம நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஒண்ணுத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்? ரெண்டுத்தையும் ஒண்ணுதான் நினைச்சுன்னு இருக்கிறோம். நம்பிக்கை என்று சொன்னால் பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, இது நமக்கு கிடைக்கும் என்று நினைப்பது ஒரு நம்பிக்கை. நம்ம பணம் கொடுத்தனா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. ஆனால் அந்த இடம் கிடைக்கிறதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் நாம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதான் விசுவாசம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நமக்கு ஒரு காரியம் காணப்படவே இல்லை, நமக்கு கிடைக்கவே இல்லை, நமக்கு வருமா என்றதான பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா நம்ம விசுவாசம் அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. அதான் விசுவாசம். நம்பிக்கைன்னா ஒரு பொருள் மேல இருக்குது, அந்த ஃபேன் இருக்குது, அது ஓடுன்னு எனக்கு தெரியும், சுவிட்ச் போட்டா ஓடுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது நடக்க இயலாத ஒரு சூழ்நிலை வந்து பாருங்களேன், அந்த நேரத்தில் அது நடக்குது பாருங்க, அதுதான் தேவன் மேல வைக்கிறதான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமோட லைஃப நீங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு சரீரத்துல பலனே இல்ல, பலனே இல்லைனாலும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சார். அதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள். அதாவது அவர் பார்க்கவே இல்லை, ஆனா என்ன பண்ணார்? விசுவாசிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றதான வார்த்தை, நீங்கள் தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். ஆமென். இந்த தேவனுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறதான இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் மேல முழு நிச்சயமான ஒரு விசுவாசத்தை நாம் வைக்கக்கூடியதான பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்ற, தேவன் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை, ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் தெரியுங்களா? அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர் மேல முழு விசுவாசத்தை வைக்கணும். நம்ம கூட இருக்கக்கூடியதான எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆனா உங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்க வேண்டும். ஆமென். அதை தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இந்த இடத்துல குறிப்பான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா இந்த பூமியில அவர் அனுப்பப்பட்டார். யாரால? பிதாவானவராலே அனுப்பப்பட்டார் இல்லைங்களா? அப்படிதானே வாசிச்சோம். யோவான் 3:17 அனுப்பினார் அப்படின்னு தானே எழுதப்பட்டிருக்கு. அனுப்பினார்னா யார் அனுப்புனது? பிதாவானவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் அனுப்பி இருக்கிறார். அவர் அனுப்பப்பட்டதான இந்த இடத்துல அவர் வந்ததற்கான மிக முக்கியமான ஒரு 3 நோக்கங்கள் இருக்கிறது. அந்த நோக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஏன் வெளிப்பட்டார் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் நம்ம கவனிச்சோம். அதே நேரத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் செய்ய போகிறதான சில காரியங்கள். அதுல குறிப்பாக நம்ம கவனிக்க போகிறதான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 4:14 வாசிங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பாருங்க, உலக இரட்சகராக அனுப்பினார். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். உலக இரட்சகராக இந்த உலகம் முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ண நினைக்கிறாரு? ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இயேசுவானவருடைய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஜெபம், பிதாவானவரே, நீர் தந்தவர்களில் ஒருவனையாகிலும் நான் இழந்து போக விரும்பவில்லை அவர் ஜெபிக்கிறார். இதுல ஒரு பக்கம் கர்த்தர் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறதான சீஷர்கள், இன்னொரு பக்கத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது இந்த பூமியில உருவாக்கப்பட்டதான ஆதாம் மூலமாக அத்தனை பேருமே நாம் பிறந்திருக்கிறோம். அதை யாராவது மறுக்க முடியாது இல்லையா? அல்லேலூயா,
விளங்குதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இந்த பூமியில நம்ம எல்லாரும் யார் வம்சத்துல இருந்து பிறக்கிறோம்? ஆதாம் மூலமாக தான் பிறக்கிறோம். ஆதாமுக்கு எப்படி அந்த உயிர் வந்தது? ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணார் ஆண்டவர்? அவனோட நாசியில ஊதினார். அப்ப அங்க ஊதப்பட்டதான அந்த சுவாசம் தான், அந்த உயிர் தான் இன்றளவும் கிறிஸ்தவர்கள் என்ற மதத்தின் அடிப்படையில் பேசினாலும், இஸ்லாமியர்கள் என்ற மதத்தின் அடிப்படையில் பேசினாலும், இந்துக்கள் என்ற மதத்தின் அடிப்படையில் பேசினாலும், தமிழர்கள் என்ற அந்த அடிப்படையில் பேசினாலும், எல்லா இடங்களிலேயும் எல்லாருடைய சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான அந்த ஜீவன் இருக்கு பாருங்க, அந்த சுவாசம் அது தேவன் தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் எல்லாருடைய சரீரத்திலையும் கொடுத்திருக்கிறதான இந்த சுவாசமானது இன்றைக்கு இயேசு என்று முழங்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விருப்பப்படுறார். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். உலக ரட்சகராக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் வந்தாரு என்பது கிடையாது. இந்த உலகத்தையே ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அதுல ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள், இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, ஆண்டவர் விசுவாசிக்காதவர்கள் என்ன பண்ணிடுறாங்க? மிஸ் ஆயிடுறாங்க. இதுதான் அங்க நடக்கக்கூடியதான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். இல்லைங்களா? அப்போ முதலாவது நோக்கம் என்ன? அவர் உலக ரட்சகராக வந்தார். இரண்டாவது நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை 23, 24 ரெண்டுத்தையும் வாசிங்க. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இங்க ஆண்டவர் விருப்பப்படுகிறதான இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே மேய்ப்பன். என்னது? ஒரே மேய்ப்பன். இந்த ஒரே மேய்ப்பன் என்கிறதான இந்த ஒரு வார்த்தைக்காக தான், இந்த ஒரு செயலுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடியதான இந்த பூமியில இருக்கக்கூடியதான அநேக சபைகள் இருக்கிறது, அநேக ஆலயங்கள் இருக்கிறது. இவைகள் அத்தனைக்கும் ஒரே ஒரு மெய்ப்பன் இருப்பார். ஒரு சபைக்குன்னு ஒரு மெய்ப்பன் தான் இருப்பார். இல்லைங்களா? இப்ப நம்ம சபைக்குன்னு ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒவ்வொரு மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். அது அவர்களுடைய சபைகள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான ஒரே சபைக்கு அந்த ஒரு மந்தைக்கு அந்த ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், இன்னொரு சபைக்கு இன்னொரு மந்தை, அது இன்னொரு மேய்ப்பன் அங்க இருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் மேல போய் சேரும் பொழுது எல்லா மந்தைகளும் ஒரே மந்தையாக மாறும். எல்லா மேய்ப்பர்களும் அங்கே ஒன்றான ஒரு மெய் தேவனோடு கலந்தவர்களாக, அந்த மந்தையோடு கலந்தவர்களாக, ஒரே மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? அங்கே தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மாத்திரமே நம்மை மேய்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். இந்த பூமியில கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினதற்கான காரணமே இதற்குள்ள விளங்கி இருக்கும். இவர்கள் சுதந்திரமாக சகலத்தையும் கீழ்ப்படுத்தி கர்த்தர் பண்ணாரு, அங்க கொடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இப்ப யாரால கைட் பண்ணப்பட்டா இப்ப வாழ்க்கை உருப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவாலே முழுக்க முழுக்க என்ன பண்ணப்பட வேண்டும்? வழி நடத்தப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்கிற வார்த்தையை நாம் இங்க என்ன பண்றோம்? கவனிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, இதுல நீங்க முழுக்க வாசிச்சீங்கன்னா 9ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அந்த வார்த்தைகள் அப்படி கவனிச்சா உங்களுக்கு புரியும். இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த சபை, இந்த மந்தை, ஒரே மெய்ப்பன், இதெல்லாம் ஏதோ ஏசப்பா இந்த பூமியில வந்துட்ட பிறகு உருவாக்கப்பட்டதான தீர்மானங்கள் அல்ல. இது எல்லாமே எப்படிப்பட்ட தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அது அனாதி தீர்மானம் என்று இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை இன்னொரு முறை நீங்க பாருங்க. 11வது வசனத்துல
ஆதி காலங்கள் முதல் அப்படின்னு சொல்றாருல, அப்படின்னா அது வந்து ஒரு டைம் இருக்கு, அந்த ஒரு டைம் இருக்கு. 9வது வசனத்தை பாருங்க. அனாதி தீர்மானத்தின்படியே. அப்பனா வந்து அங்க அனாதி என்ற வார்த்தைக்கு வந்து டைமே கிடையாது, அதுக்கு ஒரு காலமே கிடையாது. இப்ப ஆதி காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலம், ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டதான ஒரு காலம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், 6000 வருஷம் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி ஒரு பூமி உருவாக்கப்பட்டதுன்னு அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை நம்ம வேதம் அங்க வந்து குறிப்பிடல. ஆனால் விக்கிபீடியால இந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பல மில்லியன் கணக்கான ஆண்டுகள் என்ன பண்றாங்க, கணிச்சு சொல்றாங்க. இது இவர்கள் சொல்றது உண்மையானதா நம்மளால என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப ஆதி காலம் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு படைப்புக்கு ஒரு காலம் இருக்கிறது அது. ஆனால் அனாதி தீர்மானம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு காலமே கிடையாது. இந்த பூமி கூட உருவாக்கப்பட்டே இருக்காது, இந்த கிரகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டே இருக்காது. ஆனால் அதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தாராம். என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சபையை உண்டாக்க வேண்டும், அந்த சபையிலே ஒரு மெய்ப்பனை நிறுத்த வேண்டும். இந்த சபையையும் இந்த மந்தையையும் இந்த மெய்ப்பனையும் இந்த சபை மூலமாக அவர்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறார்னா உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். வாசிங்க, உங்களுக்கு அந்த வார்த்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். திரும்ப வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் அவருடைய அனந்த ஞானமானது, அந்த ஞானத்தை யாரால என்ன பண்ண முடியல, விளங்கிக் கொள்ளவே முடியல. அவருடைய அனந்த ஞானமானது என்ன சொல்லுது, சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக ஒரு சபையை வச்சு கர்த்தர் என்ன பண்றாரு, தெரிய வைக்கிறார். என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடியதான மக்கள் தான் சபை, அதை மறந்துடாதீங்க. ஒரு கட்டடம் அல்ல, எங்களுக்கு வந்து அந்த கட்டடத்துல ஆராதிச்சோங்க, எங்களால அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்க முடியல அப்படின்னு கிடையாது. அதான் சபை இல்லைங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டிக்ஷனரி அதான் சொல்லுது. தமிழ் அகராதி இருக்கு பாருங்க, சபை என்று சொன்னாலே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா 2 அல்லது 3 பேர் கூடினால அது என்னவா, சபையா. அப்ப இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம வந்து கூடி இருக்கிறதான இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த சபையின் மூலமாக நம்மை உருவாக்கி தேவனோடு சேரக்கூடியதான அந்த தைரியத்தை, திட நம்பிக்கையை கர்த்தர் என்ன பண்றாரா, நமக்கு கொடுக்கிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, விசுவாசம் வேணும். எதுக்கு விசுவாசம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சபையின் மூலமாக நாம் காப்பாற்றப்படுவதற்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்துக்கு கூட என்ன கொடுக்கிறாருன்னா, திட நம்பிக்கையை கொடுக்கிறாரு, தைரியத்தை கொடுக்கிறாரு. தேவனோட சேரும் ஸ்லாக்கியம் இதனால கிடைக்குதாங்க. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு பிறகு இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன அடைய போகிறோம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய மகிமையை அடைய போகிறோம். இதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறத போல பரலோக ராஜ்யத்துல போய் சேரும் பொழுது நம் ஒரு மகிமையில் என்ன பண்ணுவோம், போவோம். இங்க இருந்து மகிமையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மேல தேவனுடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்படுவோம். இதை தான் ஆண்டவர் வந்து விருப்பப்படுறாரு. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரே மந்தையாக ஒரே மெய்ப்பனாக மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். கடைசியாக பாருங்க, ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய நோக்கம் என்ன? முதலாவது அவர் வெளிப்பட்டார் இல்லைங்களா, அவர் வந்தார், அவருடைய நோக்கம் தான். 2வது ஒரே மெய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்ண இருக்கிறாரு, வந்திருக்கிறார். 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நிறைய இடங்கள்ல எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாருங்க, தாவீதுடைய சிங்காசனத்திற்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லை, அந்த ஒரு சந்ததியை வைத்து அந்த சிங்காசனம் நிலைச்சு நிற்கும் அப்படின்றத அவர் சொல்லிட்டே இருக்கிறார். இன்றளவும் தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை அழிக்காம பல நேரங்களில் பாருங்க, ஆகாப்புடைய சிங்காசனம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆகாப்புக்கு பிறந்ததான அவன் பிள்ளை யாருமே என்ன பண்ண முடியல, ஆள முடியல. அதன் பிறகு வந்ததான பாஷா என்று நினைக்கிறேன், அவன் கூட என்ன பண்ண முடியலன்னா அவனுடைய சகாப்தமும் முடிஞ்சு போச்சு.
ஆனால் இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் பொழுது தாவீதுடைய சிங்காசனத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன்றாரு, நிலைச்சு நிக்க பண்ணுவேன்றாரு. இப்ப சவுல் ராஜாவா மாறினாரு. யோனத்தான் ஆண்டாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கு பிறகு பென்யமின் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் நியாயாதிபதிகளா இருந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் ஒருவேளை பாருங்க அங்க வந்திருந்தாலும் ஆனா கடைசி வரைக்கும் அவர்கள் ஆண்டாங்களா அப்படின்னா ஆளவே இல்லை. தாவீதுடைய சிங்காசனம் மாத்திரம் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படின்றது ஆண்டு சொல்றாரு. இதனுடைய ஆழத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதுடைய வம்சத்துல அவர் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம். 1வது அதிகாரம் 32வது வசனத்துல என்ன பார்த்தோம்? கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபுக்கும் என்கிறதான வார்த்தைக்கும் என்றென்றைக்கும் என்கிறதான வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. என்றென்றைக்கும் என்ன பண்ணுவார்? நித்திய நித்தியமாய் அவர் அரசாளுவார் என்றது வார்த்தைங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப தாவீதினுடைய சிங்காசனத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க நிலைநிறுத்தும்படியாக வருகிறார். இதுல குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியதான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உலக ரட்சகரா வந்தாரு. இரண்டாவது ஒரே மெய்ப்பனாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்தார். அவருடைய நோக்காதான். மூன்றாவதாக அவர் சிங்காசனத்தை போடும்படியாக அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதியுள்ள நியாயாதிபதியாக வர வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் அதுதான். அல்லேலூயா. எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு? நீதியுள்ள நியாயாதிபதியாக. எடுத்து வாசிங்க சங்கீதங்களுடைய புத்தகம் 9ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 9:4 7வது வசனம் கூட வாசிக்கலாம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். இங்க பாருங்க, நீதியுள்ள நியாயாதிபதியாய் என்ன பண்றீர்? சிங்காசனத்துல. அப்போ ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்தாருன்னா என்ன பண்றாரு? நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். 7வது வசனத்துல தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சங்கீதங்களுடைய புத்தகத்துல 47ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. 47:8 கொஞ்சம் வேகமா வச்சு முடிப்போம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். இதான் அவருடைய தீர்மானம். கடைசியா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அரசாளும்படியாக தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். பாருங்க, பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். யாரு? தேவன் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். இந்த அநியாயங்களுக்கெல்லாம் துரிதமாய் நீதி செய்யக்கூடியதான அநீதிகளுக்கெல்லாம் துரிதமா ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? நீதி செய்ய போறாரு, நியாயம் செய்ய போறாரு. ஆகவே ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியாக அவர் வருகிறார். அல்லேலூயா. அவர் அடுத்ததா என்ன சிங்காசனத்துல உட்கார்ந்து செய்ய போறாரு? நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அவர் ஆளுகை செய்ய போகிறார். இதனுடைய காரியத்தை சகரியாவினுடைய புத்தகத்துல, தீர்க்க தரிசன புத்தகத்துல அவர் தெளிவா சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:13. அவரோ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தின் ஆலோசனை, சமாதானம் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன ஆலோசனை பண்ணிருக்கிறார்னா, முதலாவது அவர் ஒரு ஆசாரியத்துவத்தோடு வெளிப்பட வேண்டும். இரண்டாவதாக அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வெளிப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் எப்படி வெளிப்படுறாரு? அவருடைய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஆசாரியராக அவர் வருகிறார். எப்படி வர்றாருன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம், அதே போல 10வது அதிகாரம் 12வது வசனம், 8வது அதிகாரம் 1 வசனம். இந்த இடங்கள் எல்லாம் வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்து அவரே பிரதான ஆசாரியராக வந்தார் என்ற வேத வசனம் ஒப்பு கொடுத்தார். பலி யார்கிட்ட கொடுப்பாங்க? ஆசாரியர்கிட்ட தானே கொடுப்பாங்க. தன்னையே அவர் பலியாக ஆக்கி அவரே ஆசாரியராக என்ன பண்ணிருக்கிறாரா? வெளிப்பட்டிருக்கிறாரா? அப்படின்னு
அப்ப தேவன் நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் வந்ததான நோக்கத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறதான கடைசி நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவர் என்ன பண்ண போறார், நம்மள ஆளுகை செய்ய போகிறார். ரெண்டு விதமான காரியம், ஒண்ணு ஆசாரியத்தில் ஒண்ணு இருக்குது, அதை நிறைவேற்றிட்டாரு. ரெண்டாவது அரசாளக்கூடியதான நீதியுள்ள நியாயாதிபதியாக வீச்சிருக்கக்கூடியதான காலம். இதற்கான காலம் மிக மிக சமீபமாக இருக்கிறது. இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 16:19 எடுத்து வாசிங்க. மார்க் 16:19, மார்க் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர் சிங்காசனத்தில் என்ன பண்ணிருக்கிறார், போயிட்டு உட்கார்ந்து விட்டார். இப்ப உட்கார்ந்தவர் இப்ப எதோட போயிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ என்ன செஞ்சுட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, பிரதான ஆசாரியனுடைய வேலையை, ஒரு ஆசாரியனுடைய வேலையை அவர் செய்து முடித்தவராய் இல்லைங்களா. ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிலுவையில அடிக்கப்பட்டார், மரணித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 40 நாட்கள் அதன் பிறகு இந்த பூமியில உலாவி ஆண்டவர் பேசினாரு. 40 நாளுக்கு பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்திற்கு போனவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் என்ன பண்ணாரா, உட்கார்ந்தார், சிங்காசனத்துல உட்கார்றாரு. இப்ப ஆண்டவர் உட்கார்றது எதுக்காக, நீதியுள்ள நியாயாதிபதியாக அரசாளும்படி. அல்லேலூயா. பாருங்க, இதனுடைய அடுத்தது இந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றிட்டார்ல, நீதியுள்ள நியாயாதிபதி அரசாளுவதற்கு அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 வருட அரசாட்சி இந்த இடத்துல இருக்கும். அந்த 1000 வருட அரசாட்சியில மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த இடத்துல எல்லாரும் வாழ்வாங்க. அது ஒரு பக்கம், அது அடையாளம். சரிங்களா. இத காட்டிலையும் மறுபடியுமாக நாம் பரலோகத்திலே சென்று விடுதலையாக சந்தோஷமாக, ஏன்னா அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முடிவுல சாத்தான் மறுபடியும் கட்டவிழ்க்கப்படுகிறான். மறுபடியும் ஒரு போர் வருகிறது. அந்த போருக்கு பிறகுதான் சாத்தான் என்ன பண்ணப்படுகிறான், அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறான். சோ அப்ப அந்த இடத்துல முடிவான ஒரு மகிழ்ச்சியோ இல்லையா சந்தோஷமோ அந்த இடத்துல கொஞ்சம் என்னவாகுது, டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு போர் வருகிறது இல்லைங்களா. அப்ப முடிவான விஷயம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்திற்கு செல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இந்த 2 விஷயத்தை நிறைவேற்றுறாரு இல்லையா. ஒண்ணு, பிரதான ஆசாரியரா அதை நிறைவேற்றிடுறாரு. ரெண்டாவது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவார்னா, யாரெல்லாம் வந்து அநீதி செய்கிறார்களோ, யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அது அத்தனை பேருக்கும் அக்கினி நரக கடல் காத்துட்டு இருக்கும். அப்ப அவர் நீதியுள்ள பிள்ளைகளை என்ன பண்ணுவார்னா, தம்மோடு கூட கொண்டு சென்று பரலோகத்தில் என்ன பண்ணுவாரு, அவர் வைத்திருப்பார். அல்லேலூயா. அங்க இருக்கும் பொழுது அவர் நமக்காக நம்மை அரசாளும்படியாக, நம்மை ஆளுகின்றதான ஒரு தலைவராக, ஒரு ராஜாவாக அவர் அந்த இடத்துல இருப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகுதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கிறது. அப்போ வேற லெவல் நம்ம போயிடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டதற்கான நோக்கங்கள் என்ன, உலக ரட்சகராக வெளிப்பட்டார். இந்த உலகம் முழுவதையும் ரட்சிப்புகளை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளிப்பட்டார். இரண்டாவதாக ஆண்டவர் ஒரே மெய்ப்பனாக மாற்றப்பட வேண்டும் இல்லைங்களா. ஒரே மந்தை ஒரே மெய்ப்பனாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவருடைய நோக்கமாக இருந்தது. மூன்றாவது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே வீற்றிருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, இதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார்ல, இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு டாஸ்காக கொடுத்திருக்கிறாரு. அவர் எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போனாரோ அதே போல நாமளும் ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டே வரும் பொழுது, ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்ல, யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே? ஆமென். சரிங்களா. அப்ப ஆண்டவர் நமக்கும் ஒரு சிங்காசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தான் எதிர்பார்த்து கிடைக்காத ஒன்று, அதை நல்லா புரிஞ்சுங்க. அவனால ரீச்சே பண்ண முடியல, ஆனால் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஆமென். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா, நம்ம முதல்ல பார்த்து பாருங்க, நம்முடைய பாவங்களிலிருந்து முற்றிலுமாக நம்ம என்ன பண்ணப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எதெல்லாம் வந்து நம்மள விடுதலை பண்ண முடியாம ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்குது, நம்ம இன்னும் எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நம்ம நடந்துகிட்டே இருக்கிறோம்,
இருக்கிறோம், தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது, எல்லாத்தையும் புறந்தள்ளுங்க. உங்களால விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால வசனம் சொல்லுது, அவைகளை விட்டு ஓடி வாங்கன்னு. அல்லேலூயா. இதற்கு சிறந்த அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு. நீங்க ஓடி வந்தே ஆகணுங்க. பாவமான காரியத்தை விட்டு, அழுக்கான காரியத்தை விட்டு, நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒத்துக்காத காரியங்களை விட்டு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? வெளியே ஓடி வந்தே ஆகணும். அல்லேலூயா. அப்படி வரும் பொழுது நிச்சயமாகவே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதே போல கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆமென். சோ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி கமதியந்தர பலரதனம ஷபலரதனம. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம வேக வேகமா சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை நீங்க மனசுல வச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பினுடைய அதிசயம், அவர் இந்த பூமியில பிறந்ததற்கான நோக்கம் உண்மையாக நிறைவேற வேணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காரியத்தை திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறேங்க. சபையின் மூலமாக, வார்த்தை எவ்வளவு தெளிவா எழுதுறது பாருங்க. சபையின் மூலமாக பல இடங்கள்ல நீங்க வேதத்துல வாசி பார்க்கும்போது சபையில வச்சு கர்த்தர் நம்மளை சீர்படுத்துறாரா. நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த சபையிலே நோக்கம் இல்லாம நம்ம இங்க உட்கார மாட்டோம். கர்த்தருடைய சித்தம் இல்லாம நம்ம வந்திருக்க மாட்டோம். தேவனுடைய சித்தம் உண்டு. இந்த சபையிலே நாம் நின்று நாம் சீர்படும்படியாக, ஸ்திரப்படும்படியாக, பரிசுத்தமாக்கப்படும்படியாக, ஃபைனலா அந்த ரட்சிப்பு அடைஞ்சு தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொன்றுத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க. மேல போகக்கூடியதான அந்த சபைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடியதான இந்த சபை அடையாளம். மேல போகக்கூடியதான இயேசுவானவருடைய, அவர் தான் நமக்கு பிரதான மேய்ப்பன். அந்த மேய்ப்பருக்கு அடையாளமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய சபைக்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதான நாட்கள் வருகிறது. கர்த்தர் நிச்சயம் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அத்தனை காரியங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே நீர் இந்த பூமிக்கு வந்ததான ஒரு 3 நோக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டதான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும். தேவனுடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். எல்லாருடைய போராட்டங்களும் அன்னொரு பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இப்பொழுதே முடிவுக்கு வருவதாக எல்லா போராட்டங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. இதுதான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உடைய பிறப்பின் நாளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா கொண்டாடுகிறதான இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகள் உண்மையான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. நீர் வந்ததனுடைய உண்மையான நோக்கத்தினுடைய அடையாளத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மாலே போதிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு நடத்தப்பட உதவி செய்யுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தை எங்களுக்காக கொடுத்ததான ஆண்டவரே சகோதரனை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவரையும் ஆண்டவருடைய குடும்பத்தையும் நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக.
ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless.